வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தாவேகாவுடைய செயற்குழு கூட்டம் இன்று நடந்தது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 20+2 22 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு மத்தியில் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லவிருக்கிறார். அடுத்த மாநாடுகள், மண்டல மாநாடுகளுக்கெல்லாம் தாவேகா திட்டமிட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கொள்கை எதிரி பிளவுவாத சக்திகளோடு கூட்டணி கிடையாது, நேரடியாகவும் கிடையாது, மறைமுகமாகவும் கிடையாது அப்படின்னு திமுக, பாஜக அப்படின்னு பெயர்களையும் சொல்லி இவங்களோட நாங்கள் கூட்டணி அமைக்கவே மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை சிறப்பு தீர்மானமாக தாவேகா தலைவர் நடிகர் விஜயை கொண்டு வர்றாரு. இந்த பாஜகவோட கூட்டணின்றதில் நாங்கள் கூட்டணி இல்லைன்றதில் நாங்கள் சமரசமே செஞ்சுக்க மாட்டோம். திமுக, அதிமுக நீங்கள் வேணால் சமரசம் பண்ணிக்கோங்க, சுயலாபத்துக்காக, அரசியலுக்காக, நாங்கள் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றப்போ அதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களோட கூட்டணி, அந்த கூட்டணி திமுக, பாஜகவுக்கு எதிராக களமாடும் அப்படின்ற செய்தியும் சொல்லுகிறார். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அதிமுக விஜய் அப்படின்ற அந்த கூட்டணி வாய்ப்புகள் என்னானது? பாஜகவோடு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னா பாஜக இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் போக போகிறதில்லை அப்படின்றப்போ 4 முனை போட்டியை விஜய் அவர்களுடைய செய்தி உறுதிப்படுத்துதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. நம்முடைய விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் தாவேகாவுடைய கூட்டணி கட்சியிலிருந்து திரு முஸ்தபா அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், விஜய் அவர்களுடைய செய்தி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று சொன்னதிலே பல சந்தேக நிழல் படிந்திருக்கிறது என்கிற அரசியல் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னுமா? இதுக்கப்புறமா இல்லை, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல இந்த அறிக்கை ஒரு அவர்களுக்கு ஒரு பதிலாக கூட அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா அவர் மாநில அரசை விமர்சிக்கிற போது காட்டுகிற அந்த வீரத்தை மத்திய அரசின் மீது கொஞ்சம் பதுங்கி பதுங்கி பாய்கிறாரோ, வேகமாக பாய மறுக்கிறாரோ என்கிற விமர்சனம் இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு அரசை விமர்சிக்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கோபாவேசமாக விமர்சிக்கிறார். ஒன்றிய அரசை விமர்சிக்கிற போது கொஞ்சம் மென்மையாகத்தான் அவர் விமர்சிக்கிறார் என்கிற கருத்தை நானே கூட பல முறை சொல்லியிருக்கிறேன். பல விமர்சனங்களை எழுப்பி இருக்கிறோம். அதே போல அந்த ஓய்பிரிவு பாதுகாப்பை அவர்கள் மத்திய அரசாங்கம் தந்தது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சில அவர் மறைமுக கூட்டணியில் இருக்கிறாரோ என்கிற விமர்சனம் வந்தது. அதுக்கு பதிலடி சொல்ற விதமாக இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாங்கள் மறைமுகமாகவும் கிடையாது, நேரடியாகவும் கூட வேற்றுமையை விதைத்து குளிர்காய நினைக்கிறது பாஜக. எங்களுடைய கொள்கை தலைவர்கள்லாம் இகழ்ந்து விட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை சொல்றாரு பாஜக. இல்லை, இதில் அவருடைய விமர்சனத்தை நான் அவருடைய கருத்து நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மதவாத பிளவு அரசியலை விதைக்கிற பாஜக என்று இப்போ டைலாக் பேசுகிறார்ல, இது பொதுக்குழு தீர்மானம் என்று வருகிற போது பேசணும், ஆனால் கள அரசியலில் பேசுகிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் மதவாத பிரச்சனையை தூண்டுகிற விதமாக பாஜக செயல்படுகிறது. அது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று தேவையில்லாமல், அந்த ஊரில் அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அவர்கள் விதைக்க பார்க்கிறார்கள் என்று வருகிற போதோ, அல்லது முருகர் மாநாடு என்று நடத்துகிற பேரிலே பெரியார் குறித்து, அண்ணா குறித்தெல்லாம் அவதூறுகளை பரப்புகிற போதோ எங்களுடைய தலைவர்களை பற்றி கொச்சைப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்லாம் அவர் பேசலாம். இல்ல, இந்த தீர்மானங்களை சொல்லியிருக்காரு. இந்த தீர்மானத்தை சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கலைங்கிற அதுல அவர் ஏன் இவ்வளவு தாமதமாக இருக்கிறார், அதுல ரொம்ப செலக்டிவா அவர் விமர்சிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கிறது. அரசியலை பொறுத்த வரையில அது அசைந்து அசைந்து ஆடி வருகிற தேர் மாதிரியோ திருவிழா மாதிரியோ ஒருத்தர் நடந்து கொள்ளக்கூடாது. அது அவசரத்துக்கு அழைக்கிற ஆம்புலன்ஸ் மாதிரி உடனடி ரியாக்ட் பண்ணக்கூடிய. தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்கல, செலக்டிவா விமர்சிக்கிறாரு அப்படின்றீங்க. அதுல ஒரு உறுதி காட்டுறாரு, எந்த இடத்துலையும் நாங்கள் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் பார்த்துக்கங்க அப்படின்றாரு. அப்போ இனிமே பாஜகவை மிக கடுமையாக விமர்சிக்க போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி அவர் விமர்சித்தால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலில் அதிமுக கோட்டை விட்டு விட்டது. அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி இல்லை என்று சொன்ன போதும் சரி, மீண்டும் அந்த அவர்கள் கூட்டணிக்கு சென்ற போதும் சரி, கருத்தியல் விமர்சனம்னே ஒன்று கிடையாது.
நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிற போதெல்லாம் வந்து ஸ்டாலினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குறித்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரே தவிர மோடி வேணுமா வேணாமாங்கிற தேர்தலில் கூட மாநில அரசியலை பேசிக்கொண்டே இருந்தார். அந்த அணுகுமுறை வந்து அவருக்கு பெரிய பின்னடைவை தான் தந்தது. அவருக்கு வந்து நம்பகத்தன்மை, அவர் மறைமுக கூட்டணியில் இருக்கிறார் என்கிற விமர்சனத்திற்கு வலு சேர்த்தது. அது மாதிரியான ஒரு அரசியல் தவறை விஜய் செய்யாமல் மிக கடுமையாக பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்திலையும் திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்திலையும் பாஜகவை கொள்கை எதிரின்றார். இந்த தேர்தல் பாஜகக்கான தேர்தல் இல்ல. திமுக வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமா. ஆமா, அப்ப அந்த இடத்துல யார் அதிகமா விமர்சிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இல்ல அவர் மீதான நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக பாஜக விமர்சிக்கிறாரு. அந்த நம்பகத்தன்மை பெறுகிற போது நான் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கான இடத்துல நியூட்ரல் பண்ணிக்கிறேன். நான் தான் வந்து முதன்மை சக்தி. அதிமுக தான் இவ்வளவு காலமா திமுகவை எதிர்ப்பதுல முதன்மை சக்தியா இருந்துச்சு. இனிமே அப்படி கிடையாது. இனிமே நாங்க தான் வந்து அதற்கான முதன்மை சக்தி என்று பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைய இதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, கேட்போம். தொடர்ந்து மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் திரு முஸ்தபா, இப்போதும் விஜய் விமர்சித்திருப்பது இவ்வளவு நாளா ஏன் பாஜகவை விமர்சிக்கல அப்படின்ற கேள்விக்கான பதில் தானே தவிர திமுகவையும் பாஜகவை விமர்சிக்கக்கூடிய அளவு இன்னைக்கு வேறையா இருக்கு அப்படின்னு இப்பயும் பார்க்குறேன். சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் பேசுவார் பாருங்களேன். விஜய் என்ன அவர் பார்த்தீங்கன்னா ஈராக்கை பற்றி பேசவே இல்லையே, ட்ரம்ப் வந்து சமரசம் பண்ணார் அதை பற்றி பேசவே இல்லையே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்துச்சு அதை பற்றி இதெல்லாம் வந்து இவங்களோட ஆசை, இவங்களோட பேராசை, இவங்களோட அரிப்பு, இவங்களோட வேதனை சார். இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நான் கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாகவே மாநாடு ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி அப்போவே இதே நாக்கோடு இதே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அறிவித்தார். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பித்தாங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிஜேபியோட பி டீம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்க்க மாட்டுறாரு, ஒன்றிய அரசுன்னு பேசுகிறாரு, திமுகவை சொல்ல மாட்டுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோடிஜி தமிழ்நாட்டுக்கு அலர்ஜின்னு பேசினார். இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏங்க பாஜகவோட கூட்டணியே கிடையாதுங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மாதிரி கிடையாதுங்க. அதை நியூட்ரல் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. ஒரு பக்கம் திமுக மட்டும் எதிர்த்தா இப்படி, இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்த்தாதான் அந்த சமநிலை கிடைக்கும், நடுநிலை கிடைக்கும், அதுக்காக எதிர்க்கிறான்ற பாருங்க. இந்தியா யார் சார் கொண்டு வரா? இந்தியா யார் கொண்டு வந்தா? யார்? யோகி ஆதித்யநாத் கொண்டு வராரா சார்? பாஜக தானே கொண்டு வந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி திணிக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்தவர் விஜய் அவர்கள் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்து முன்னணி மாநாட்டில் பாஜக அரசாங்கம் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கும் போது கண்டிப்பாக பெரியார் அண்ணா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த தலைவரையும் விமர்சிக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கக்கூடாது. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற மாநிலத்தை ஆடுறீங்க பாருங்க கேமு, அந்த கேம் தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்க அந்த கேம் இதுக்கரமான எடுப்படாது. இது இந்த விஷயத்தை சொல்லும் போது பாஜக நீங்க இன்னொன்று கேட்டீங்கன்னா இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அண்ணா திமுக மாதிரி சுயநல அரசியலுக்காக எப்படி கேட்டீங்கன்னா ஓடி போய் எந்த முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் கலந்துக்காதீங்க, பொருளாதார மீட்டிங்கில் இடி ரைடுன்னு போய் பார்த்தாங்க பாருங்க. நீங்கள் சுயநல அரசியலுக்காக போய் பார்க்காம நீங்கள் கூடி குலைந்து கூட்டணியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை வன்மையாக கண்டிக்கிறோம். யார் தெரியுமா சார் சொல்லியிருக்கிறா? மரியாதைக்குரிய தமிழர் வெற்றி கழகத்தை அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர், அவர் தான் முதன்மை, அவர் தான் முதலமைச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. சொன்னால் இதுக்கப்புறம் வந்து ஏன் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து இது பி டீம் இது கமலஹாசனுக்கு பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஆனால் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து கமலஹாசன் வந்து அவரை கொண்டு போய் ராஜ்யசபாவில் உட்கார வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி டீம்னு பேசின மூத்த அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தேவதூதராக மாறிட்டாரா? இது வந்து என்னன்னு முழுக்க சார் இன்னைக்கு விஜய் அவர்கள் களத்தை எதாவது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் அவர்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க? அவர் பேர் ஒரு இக்கன்னா அதிமுகவை கடுமையா விமர்சிக்கல, அதிமுக முன்னாடி விமர்சிக்கவே இல்லை. இன்னைக்கு சுயநல கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக அதிமுக அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் வருது. அப்ப இப்பவும் கூட அதிமுக பக்கம் ஒரு பாசத்தை தாவேகா வச்சிருக்கோ அப்படின்ற கேள்வி வரல சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சுயநலத்துக்காக பாஜகவோட கூட்டணி வைத்தது யார்? தமிழ்நாட்டில் அச்சிராஜாவை எம்எல்ஏ ஆக்குனது யார்? தமிழ்நாட்டில் பாஜகவோட கொடியை தூக்கிட்டு சிறந்த கொடின்னு சொல்லி தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணது யார்? எந்த திமுக இயக்கம் கிடையாதா?
இதே நரேந்திர மோடி அவர்களை நான் கேட்கிறேன், குஜராத் முதலமைச்சரா இருக்கும் போது 2000 முஸ்லிம்களை கொன்னு குவித்து பல்கீஸ் பானுவை கற்பழித்த இந்த முதலமைச்சர் சிறந்த ஆட்சி செய்தார்னு சொல்லி திமுக பேசலையா? இது சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாதா? மாறனுக்கு அமைச்சர் பதவிக்கான கூட்டணியா? இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை இவ்வளவு சொல்றீங்களே, இப்ப அதிமுக கூட்டணி வச்சிச்சு, அந்த பட்டியல போடுங்க. என்னென்ன சந்தர்ப்பவாத பாஜகவோட பண்ணுச்சு? அதிமுக அதுதான் செலக்டிவா விமர்சிக்கிறீங்க. அதிமுக கூட்டணி வைத்துதான் அந்த அம்மா பாத்தீங்கன்னா பாஜகவை தோல்ல சுமந்தா ஒன்னும் வேலையாவது தமிழ்நாட்டில் சொல்லிதான் மோடியா லேடியான்னு கேட்டு 234 தொகுதியிலையும் இரட்டை இலையை வைத்து ஜெயிச்சாங்க. இது அதிமுக இந்த சார் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்கிறார், ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார், இவர்களை நாங்கள் தூக்கி தான் தோல்வியை சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு அவங்க என்ன காலம்? இன்னைக்கு தூக்கிட்டு தான் சார் இருக்காங்க. இன்னைக்கு திமுக அன்று தூக்கி சுமந்த திமுக மேல இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க, அதிமுக மேல அந்த விமர்சனத்தை நீங்க வைக்கல, சுயநலத்துக்காக கடந்து போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 2000 திமுக என்ன சொல்லுது? 5 வருஷமா உங்க சுயநலத்துக்காக கூட்டணியில சேர்ந்து தமிழ்நாட்டை அடகு வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த நிலைப்பாட்டை தாவேக்க ஒரு இடத்துல சொல்லி கிரவுண்ட்ல வந்து மக்கள் வந்து வாக்கு கெடுதான் அதிமுக போனாங்க. 8 வாட்டி அதிமுக யார் புறக்கணிச்சா? யார் சார் புறக்கணிச்சிருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை கொடுத்திருக்காங்க. நீங்க பாஜகவை தோல்ல தூக்குனீங்களா? பாராளுமன்றத்தில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, இடைத்தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. நீங்க பாஜகவை வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னார் பாருங்க, நீங்க நேர்முகமாக விமர்சிக்காமல் அந்த மறைமுகமாக ஆதரித்து கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தான் தோல்வியை செஞ்ச மக்கள் வந்து அதுக்கு பாடம் புகுத்திட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பாஜகவை எதிர்க்கிறேன் சொல்லக்கூடிய திமுக, பாஜக வந்துரும் பூச்சாண்டி காட்டக்கூடிய திமுக, நீங்களும் அந்த பாஜக அந்த உறவு தானே வச்சிருக்கீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களோட பாஜகவில் இருக்கக்கூடிய உங்களோட நிலை என்ன? நீங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கூட்டணி சேர்ந்துட்டாங்களா என்ன திமுகவும் பாஜகவும்? பாஜக வேணானா எங்க கட்சியில சேருங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு. சரி, பாஜக வேணா உங்க கட்சியில் பிரச்சாரம் சொல்றவங்க தான் அவங்களோட சித்தா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணி ஹெச் ராஜா கூடுறதுக்கு எப்படி கூட்ட விடுறாங்க? அங்க பேசின பேச்சுக்கு என்ன நீங்க வழக்கு போட்டீங்க? மதுரை ஆதீன விஷயத்துல என்ன நீங்க கைது செஞ்சீங்க? ஏன் வந்து பாத்தீங்கன்னா பாஜக விஷயத்துல வந்து நீங்க வந்து சாஃப்டா போறீங்க? அப்போ வந்து முழுக்க அதிமுகவும் திமுகவும் பாஜகவுக்கு பயந்து செயல்பட்டு இருக்கு. இந்த தமிழகத்தில் பாஜக வந்தால் கண்டிப்பாக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து வேற மாநிலம் நடத்துற மாதிரி தமிழ்நாட்டில் நடத்த முடியாதுன்னு சொல்லி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஊர்ஜிதமாக ரொம்ப தைரியமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவோடையும் திமுகவோடும் கூட்டணி கிடையாது, தமிழக வெற்றி கழகம் என் தலைமையில் கூட்டணி, என் தலைமையை யார் ஏத்துட்டு வராங்களோ கண்டிப்பாக கூட்டணிக்கு தயார் சொல்லியிருக்கேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவோடு கூட்டணி கிடையாது, அதுல சமரசமும் கிடையாது அப்படின்னா இது அதிமுகவுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் தானே? அதிமுக பாஜக கூட்டணி, அப்ப அங்க விஜய் வரப்போறது இல்லை அப்படின்னு உறுதியாயிருச்சுல? இல்ல, இது அவரோட கட்சிங்க, அவரோட முடிவு. இதுல நம்ம கருத்து சொல்லுங்க எதுவுமே இல்லை. விஜய் என்ன முடிவு எடுக்கலாம், ஏன்னா அவர் உருவாக்கிய கட்சி. அதனால அவரவர் விருப்பப்படுகிற நடவடிக்கையில விருப்பப்படுகிற முடிவுகள்ல இருப்பாங்கிறது நம்ம வந்து கண்டு வருத்தப்பட அவசியம் இல்லை. இன்னொன்றுங்க, கடந்த 2021 தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாருங்க? ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியதென போறாருன்னு பேசினார். இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சி நெருங்க போகுது. இப்ப ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் எல்லாம் தந்தாருன்னு ஏன் பேசல? ஓரணியில் தமிழ்நாடு ஏன் ஒரு புது கோஷம் வைக்கிறீங்க? அப்போ நீங்க மக்களை ஏமாற்றிக்கினே அர்த்தம். இப்போ 2019 2024 மோடியை மையப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரியே அதே கான்செப்ட்ல இப்போ திமுக நேர் எதிர்கட்சி எதிரான இயக்கமாக அதிமுக முன்னிறுத்தாமல் பாஜக அது மதவாதம் சனாதனம் என்று இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வெற்றி பெற வேண்டும் என்று வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விட்டது திமுக. இப்ப அப்பவே அஜித்குமாரை அடித்தே கொன்றாங்க. ஆனால் ஓடி சென்று இப்ப படிக்கிறாங்க, போன்ல பேசுறாங்க, பண்றாங்க. எவ்வளவு நாடகம் பாருங்க, எப்படி இந்த போலீஸ் காப்பாத்தினாங்க பண்ணாங்க பார்த்தோம். அப்போ திமுக தன் தோல்வியை மறைப்பதற்காக, நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக செய்கிற நாடகங்கள் தான் நாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு வர்றோம். இதை முறியடிப்பது அதிமுக நோக்கம். நீங்க விஜய் பற்றியோ மற்றவர்கள் பற்றியோ இல்ல, திமுக அதிமுக திட்டுறது நீங்க திட்டுறது புதுசு இல்ல. இன்னைக்கு தாவேக்கா வந்து பாஜகவை திட்டுது, கூடுதலா அதிமுகவையும் திட்டுது, சுயநலத்துக்காக கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னு. நீங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் நீங்க எல்லா கட்சியும் இன்னும் சொல்லுங்க, 60 கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சியுமே அதிமுக திட்டுறாங்க. ஆனா அதிமுக அவரை திட்டுதானே பாருங்க.
அதிமுகவுக்கு பிரதான எதிரி நேரடியாக திமுக மட்டும்தான். திமுகவை தாண்டி யார் குறித்தும் அவசிக்க வேண்டிய நிலையில அதிமுக இல்லை, அவசியமே இல்லை. சரி, கமலஹாசன் வந்தா கடந்த மாதிரி தேர்தல் போட்டுட்டாரு, அதையும் விமர்சிச்சுங்களா? அதையும் கண்டுக்காம போச்சு. அது மாதிரி கடந்து செல்லுமே ஒழிய அவரோடு நடந்து என்னையாக நடந்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் அதிமுக இல்லை. இல்ல அதுல கேள்வி எங்க வருதுன்னா, ராஜேந்திர பாலாஜி 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தாவேகாவோடு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, சில சமிக்கைகள்லாம் வருது அப்படின்றாரு. அப்போ அதை மறுக்கிறாங்க அப்படின்னு தானே பொருள்? இல்ல, அது என்னங்க, திமுகவை வேண்டாம் என்று கருதுகிற, வேண்டாம் என்று விரும்புகிற யாராக இருந்தாலும் ஓட்டுக்களை பிரிக்க கூடாத அடிப்படையில் பலர் பேசுறாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் தான் மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. திரு கமலஹாசன் அவர்களோ முன்பு வந்த பல உச்சபட்ச நட்சத்திரங்களோ தமிழ்நாட்டு மக்கள் அவரோட இடத்துல என்ன வாய்ப்பை கொடுத்தார் என்று பார்த்துக்கிறோம். எனவே 26 ஒவ்வொருக்கும் பாடம் ஊற்றப்படுங்க, அவ்வளவுதான். இதுல போய் நாம் யாரும் வர்றாங்க வரலன்னு தேர்தலுக்காக தயங்கியோ யாரும் தாங்கியோ பிடிக்கிற அவசியம் இல்லை. நிச்சயமாக 26 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் அதிமுக மட்டும் பிரதானமாக உண்டு. அதற்கு ஏற்ற மாதிரி வாக்கு வங்கி அதிமுக உண்டு. மக்களும் இன்றைக்கு மிக மிக மோசமான நிலையில திமுக ஆட்சி இருக்கிற காரணத்தினால ஒரு 10% வாக்குகளை கூடுதலாகவே அதிருப்தி வாக்குகளை பெற்று அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். வருகின்ற 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம் தொடங்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணம், எடப்பாடிய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் வேகமாக செல்ல போயிருங்க. அந்த பயணத்தின் மூலமாக, பரப்புரையின் மூலமாக மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியை அதிமுக உருவாக்கும். ஏன்னா 2021 இந்த 4 ஆண்டு கால ஆட்சியையும் அதுக்கு முன்பு ஐயா எடப்பாடியோட ஆட்சியையும் மக்கள் ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒப்பிட்டு பார்க்கிற போது யாருடைய ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்கிறத கண்கூட பாக்குறாங்க. இப்ப நீங்க கடந்த காலத்துல நாங்க வந்தோம்னா எதுவுமே பிரச்சனை இருக்காது, எல்லளவு தவறெல்லாம் நடக்கும் எல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு நடக்கும்போது அதிமுக அன்னைக்கு பண்ணலையா, உண்டானது பண்ணலையா, அங்க பண்ணலையா, அப்போ ஒப்பீடு செய்ய வேண்டிய நிலையில் நீங்க இருந்தா எதுக்கு ஆட்சி சொன்னீங்க? இப்போ அந்த ஆட்சி வேணாலும் மக்கள் முடிவு எடுத்தாங்க, உங்களுக்கு வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ அதுல இருந்து முற்றிலுமாக வேறுபட்டது கொலை. அவங்க 60, நாங்க 30, அவங்க 100 கொலை, நாங்க 90 கொலை. இது என்ன வித்தியாசம்? இது இப்படி சொல்லியே மக்களை முட்டாளாக்கி வருகிற திமுகவை 26 தோற்கடிப்போம். எந்த எல்லையிலும் அதிமுக சென்று நிச்சயமாக உறுதியாக வெல்லும். திரு தனியரசு அவர்கள்ட்ட, திரு தனியரசு, பாஜகவை விமர்சிக்கிற விஜய் அப்படின்னீங்க, கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பாஜகவோடு சேர்ந்து சுயநல கூட்டணி அமைத்தது திமுக அப்படின்னு திமுக மேலேயும் விமர்சனத்தை வைக்கிறார். இல்லை, அதிமுக சொல்றாரு. அல்ல, பொதுவாக இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிற அதான் அப்போ திமுக அதிமுகங்கிற இருபெரும் திராவிட அரசியலுக்கு எதிராக இருந்த பாஜக இந்து முன்னணி நடத்தின அந்த முருக மாநாட்டில் கூட நீங்கள் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, ஓடிவா முருகான்னு இவங்களை எதிரியாக காட்டி இறைவனைவே துணைக்கு அழைத்த பொழுது இதுவரை வாய் திறக்காத விஜய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் கழித்து இன்றைக்கி அந்த தீர்மானத்தில் 20 தீர்மானத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். இதுதான் இவர் இந்த சித்தாந்த கொள்கை குறித்து பேசுகிற இந்த விஜய். அப்போ ஒரு 50 ஆண்டு காலத்தில் ஒரு 30 ஆண்டு காலம் திரைப்படத்துறையிலிருந்து தனக்கான பொருளை ஈட்டிக்கொண்டு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு ஒரு கட்சியை உருவாக்கி, அதுவும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு 5 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்பு தான் இவர் பரப்புரையை துவக்குவார், தேர்தல் பணியை துவக்குவார், மாநாடு நடத்துவாராம். அதாவது 5 மண்டல மாநாடு, 120 மாவட்ட மாநாடு, ஒரு மாநில மாநாடு. அப்போ உடனே 6 மாதத்தில் நீங்கள் படம் ஷூட்டிங்கே இவர் நடித்த படமெல்லாம் 1 வருஷம் 1.5 ஆண்டுகள் படம் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும். ஆனால் இவர் என்ன ஆசைப்படுறாரு பாருங்க விஜய், ஒரு நடிகன் சின்ன 5 மாதத்துல பணிகள் அப்பவே வந்துருச்சுல. ஆமாய்யா, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாம 24 இன்னைக்கு 25 வந்துருச்சுல்ல, 26 தானே தேர்தல் வருது. 26 தேர்தல் வரைக்கும் 2 ஆண்டுகளில் எத்தனை போராட்டங்களை மக்களுக்காக நடத்தினாரு, எத்தனை பிரச்சனைகளில் இந்த தமிழக வெற்றி கழகம் போராடியது, ஆளுநர் விவகாரத்தில், மத்திய அரசாங்கத்தில், வகுப்பு கொள்கையில் விஜய் போலியா? ஐயா, அஜித்குமாருக்கு வீட்டுக்கு போகலின்னா ஏன் தமிழக வெற்றி கழக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் போய் பணம் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். ஹென்றி திபேன் என்ன இருக்காரு, எங்கள் எவிடன்ஸ் கதிர் இருக்கிறாரு, பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நாளெல்லாம் போய் ஆறுதல் சொல்கிறாங்க. முதலமைச்சரே நேராக ஆறுதல் கொடுத்துட்டாரு. அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை அரசு பணி தம்பிக்கு கொடுத்தாரு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு உடனடியாக இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிற அரசு மக்களுக்கு பக்கம் நிற்குது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் நிற்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார். எந்த இடத்துல சமரசம் செய்து கொண்டு யாரையாவது காப்பாற்றுவதற்கு இந்த
அரசு யாரையாவது முயற்சிக்கிறதா? இல்லையே, மக்களின் பக்கம் தான் நிற்குது. மக்களில் ஒருவனான தன் குடிமக்கள் அஜித்குமாருக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக தன்னுடைய துறை சார்ந்த காவல்துறையாக இருந்தாலும் உடனடியாக சஸ்பெண்டு, 24 மணி நேரத்தில் கைது, ரிமாண்டு, எஸ்பிஏ காத்திருப்போர் பட்டியலில், துணை கண்காணிப்பாளர் விசாரணை, இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் என்ன விசாரணை வேலை நடத்திக்கின்னு சிபிஐ கிட்டையும் ஒப்படைச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை, வீடு கட்டுறதுக்கு பணம். இதை விட ஒரு அரசு இதை விட என்ன கூடுதலாக எந்த அரசாங்கம் உலகத்தில் செய்யும்? அப்படின்னா அரசு மக்களின் பக்கம் நிற்கிறது. அதுதான் திராவிட மாடல் அரசு. அப்போ நீங்கள் இதே எடப்பாடியார் ஐயாவோ அல்லது விஜயோ இதில் நீங்கள் என்ன அரசாங்கத்து மேலே விமர்சனம் பண்ண போகிறீங்க? பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, எடப்பாடியார் இதில் என்ன செய்ய முடியும்? எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் இதைத்தானே செஞ்சான். அது கூட நீங்கள் சாத்தான்குளத்தில் கூட இப்போ வீடு அரசாங்க வேலையெல்லாம் கொடுத்தமான்னு இது வரைக்கும் தெரியலை. ஆனால் இல்லை அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் அரசாங்கம் சரியாக தானே இருக்குது. இப்போ எங்கள் முஸ்தபா இப்போ குற்றம் சாட்டுறாரு, எங்கள் பொங்கலூர் மணியன் இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்னுடைய பங்களிப்புல ஒரு அனிதாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவர் பெரிய தியாகி ஆயிடுவார். அதுல வெறும் குற்றச்சாட்டு இல்லாம திமுகவை ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் வைக்கிறாரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு. இப்போ அதிமுகவே அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. இவங்க எல்லாரையும் விட நான் தனித்துவமானவன்னு சொல்ல வராரா? அதுதான் இப்போ பாஜக இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ ஒரு வகையில் இன்றைக்கி இந்த தீர்மானத்தில் மகிழ்ச்சி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு கால் பாஜக அதிமுக கூட்டணியோடு இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு நகர்வு நடத்துவாங்கன்னு எல்லாருமே ஒரு அவதானிப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டார் விஜய், நான் தனித்து தான் இயங்க போகிறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிக்கு விஜயால் எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது அதிமுக பாஜக விஜய் கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு இன்றைக்கி விஜய் சொன்னதில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒரு வகையில் இப்போ அதிமுக பாஜக அணி என்ன நினைக்குதுன்னா, நீங்கள் அதிமுக அதாவது திமுகவை அல்லது பாஜகவை கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு விழுகிற வாக்கை, சிறுபான்மை மக்களினுடைய அல்லது ஜனநாயக சக்தியினுடைய வாக்கை சேதப்படுத்துவதற்கு விஜயை ஒரு கருவியாக பாஜக பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வையை நம்ம வைக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த ரெண்டு பார்வையில் ஒரு வகையில் திமுக ப்ளஸ், அதாவது பாஜக அதிமுக அணிக்கு தமிழக வெற்றி கழகம் போகாதது ஒரு வகையில் திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தான் அது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். இன்னொரு இடத்துல கொஞ்சம் அதாவது பாஜகவை இவர் ஓரளவு விமர்சிப்பதற்கு இந்த தீர்மானத்தில் கொண்டுட்டு வந்ததுனால ஒரு பார்வை என்ன பார்க்குறோம்னா, ஏதாவது ஒரு வகையில் சிறுபான்மை மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை இந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அதிமுக திமுக பாஜக ஒரு எதிரணியில் நிறுத்துறதுனால ஒரு புதிய இளைய வாக்குகளில் ஏதாவது ஒரு சேதப்படுத்துவாரா? 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு அது திமுகவினுடைய வரவுக்கு அதிலிருந்து சேதப்படுத்த முடியுமானா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நேர் செய்ய வேண்டிய பொறுப்பு திமுக அணிக்கு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு இடத்துல அதிகமாக பலனடைகிறது திமுக தான். அப்போ நீங்கள் 4 முனை போட்டி இருக்குது. 4 முனைவை எதை வீழ்த்த நினைக்குது? சீமான் திமுக ஆட்சியை ஒழிக்கணும், தமிழக வெற்றி கழகம் விஜய் திமுகவை ஒழிக்கணும், அதிமுக பாஜகவும் திமுகவை ஒழிக்கணும்னா அரசினுடைய அந்த அணியினுடைய வாக்கு 3ஆக சிதறுகிற பொழுது திமுக அணிக்கு தான் வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முயற்சி திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. ஓகே, நான் திரு ராஜகம்பீரன், முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத பிரகடனப்படுத்துவதன் மூலமா சிறிய கட்சிகளை இங்கே கொண்டு வர முடியும், ஆசோலேஷனில் இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு வர முடியும், பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்குல்ல. அப்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ், அவருடைய கொள்கை சார்ந்த எதிர்ப்பு, இது ஒரு கூட்டணியை வடிவமைக்காதா? கூட்டணியை வடிவமைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு அழைப்பே விடுத்திருக்கிறாங்க. பாஜகவோடு எப்போதும் கூட்டணி இல்லை என்று சொல்வதே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் மதவாதத்துக்கு எதிரான சக்திகளை என் பக்கம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு விடுப்பதற்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு தேர்தல் வியூகமாக தான் நான் பார்க்கிறேன். இல்லை, பலன் கொடுக்கும்ல. அது பலன் கொடுக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுக அதிமுக ஒரு நதிக்கு 2 கரைகளை போல ஏற்கனவே அது 2 தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது பலவீனப்படலாம், பின்னோக்கி போகலாம், திரும்ப அப்படிதான் 2 கரைகளாகத்தான் இருக்கிறது. அந்த கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? விஜயை முன்வைத்து கொண்டு ஒரு அரசியல் செய்ய தெரியாதா அவங்களுக்கு? எதற்காக அவங்க அதிமுக கூட்டணிக்கு போறாங்க? தமிழ்நாட்டினுடைய கள அரசியலில் சட்டமன்றத்திற்கு இடம் பெறுவதற்கு ஏற்கனவே தனித்து போட்டியிட்டவர்கள் யாராவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா? 3வது அணி என்பது எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்தது கடந்த காலங்களில், கடந்த சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் எப்படி பின்னடை, மக்கள் நல கூட்டணியை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அதே போல மக்கள் நீதி மையம் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதில் போடுவீர்கள்லாம் கேட்டாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாத ஒரு அவலநிலை வந்தது அவருக்கு தேர்தல் அரசியலில். அப்போ தேர்தல் அரசியல் என்பது
மக்கள் வந்து வெகுஜனங்கள் கூடுகிறார்கள், ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வருகிறது என்பது வேறு. நம்பகத்தன்மை தான் ஓட்டாம் ஆகும். வேடிக்கை பார்க்க வருகிறவர்கள் எல்லாருமே. அதிமுக வெற்றி பெறலையா? இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, பொது தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இல்ல, அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை வந்து இவரோட ஒப்பிட முடியாது. நீங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1952 தொடங்கி 72 வரைக்கும் திமுகவில் தீவிரமாக பணியாற்றி சொந்த கட்சி 72 இருந்து 77 வரைக்கும் 5 ஆண்டு காலம் 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் முதலமைச்சரானாரே தவிர, ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த பிட்வீன் கேப்ல ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரேன், ஒரு 6 மாத காலத்திற்குள்ள மக்களை சந்திச்சு நான் உடனே முதலமைச்சர் ஆகிருவேன் சொல்றது இருக்கு இல்லையா, இந்த கற்பனையே ரொம்ப ஆபத்தானது. எம்ஜிஆர் அவர்களும் திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு தான் இந்த 25 ஆண்டுகள்ல இருந்தார். நீங்க சொன்ன அந்த ஆண்டுகள்ல அவர் முதலமைச்சரான பிறகுதான் ஒரு படம் ஷூட்டிங் கூட பாதி நின்னது, அதை முடிக்க முடியாம போன வரலாறுலாம் இருக்கு. அவருக்கு அந்த மாதிரி எம்ஜிஆரோட யாரையுமே ஒப்பிட முடியாது. இல்ல சார், எம்ஜிஆரோட ஒப்பிடல. நான் வந்து ரெக்கார்ட் இருக்கு. ஏன் முதல் தேர்தலுங்க இவர் எந்த அரசியல் களத்துல வந்து அவர் எம்ஜிஆர் தொடர்ந்து அரசியல் களத்துல அவர் வந்து அனுபவம் மிக்கவராக இருந்தார். இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது? அரசியல் அனுபவமிக்கவர்கள் கூடவாது இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போது ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஒரு ஆளுமைகள், அரசியல் மூத்த ஆளுமைகளுடைய வழிகாட்டலாது இருந்துச்சு. இங்க அந்த மாதிரியான செட்டப்பும் இல்லை. எல்லாருமே அவரை போல அரசியலில் புதுமுகங்களாகவும் தேர்தல் அரசியலை ஆதரவு செஞ்சிருக்கிறாரா? யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? அவர் வந்து அந்த புஷியானது மட்டும் ஒரு சிறிய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. பல தேர்தல்களில் கையாண்டு இல்லைங்க, அவர் இதுதான் தேர்தல் வியூக வகுப்பாளர் தானே தவிர கள அரசியல் என்பது வேறொரு தன்மை வாய்ந்தது. அதற்கெல்லாம் வந்து விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. விஜயை பார்க்க பெரும் கூட்டம் வரும். விஜய் வந்து வர்றாரு அப்படின்னா வேடிக்கை பார்ப்பதில் நான் கூட நிற்பேன். ஓட்டு போடுவானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்பகத்தன்மை. விஜய் வர்றப்போ, கோவை வர்றப்போ அந்த கூட்டத்தை பார்த்தோம். அப்ப யாருக்கு ஓட்டு போடலான்றத கடைசி நேரம் வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காமன் மேனுக்கு பாரு விஜய்க்கு கூட்டம் வருது, அப்போ இங்க ஒரு மக்கள் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் தாட் வராது. அப்படியே வராது. ஏன்னா அரசியல் என்பது மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, முக்கிய முடிவுகள் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, எல்லாருடைய பிரச்சனைகளுக்குமான தீர்வை நோக்கி நகர்றது. ஒரு அரசாங்கம் வருவது என்பதன் மூலமாக அவர்களுக்கு வேறு சில தீர்வுகள் வர வேண்டுங்கிற கோரிக்கையை நிறைவேற்றுற ஒரு இடத்தை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால விஜய் அவர்கள் வந்து நம்பகத்தன்மையை பெறுவதற்கு நிறைய உழைக்கணும். ஒரு கவனத்தை அவர் ஈர்த்திருக்கிறார் என்று வேணா சொல்லலாமே தவிர அவருக்கு ஒரு கூட்டம் வரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்பகத்தன்மை பெறுவதற்கு அவருக்கு அசுர உழைப்பு தேவை. அதற்கு இந்த தேர்தல் எந்த வகையிலும் பயன்படாது. கேட்போம். திரு முஸ்தபா, முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது சிறிய கட்சிகள் வரலாம், பாஜக எதிர்ப்பின் மூலமாக சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம். எந்த பெரிய கட்சி வரும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புறையில் ஒரு 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 சைடு நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறதுல அவங்க தான் ரொம்ப தெளிவாக இருக்கிறான்னு சில பேசுவாங்க. அண்ணன் தனியரசு அண்ணன் பேசுவார், ஏங்க இஸ்லாமியர் வாக்கெல்லாம் எப்படி போவோம், அதெல்லாம் போகாது, அவங்களாம் ஒரு மலையை முஸ்தபாவே வந்து பண்ணுவாரா அப்படின்லாம் கேட்பார். சார் என்னன்னு கேட்டிங்கன்னா இதையெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா 2011 2016 ஜெயலலிதா ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா? இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாட்டு மாறிச்சா மாறலையா? அது அப்பவும் திமுக தான் போட்டாங்களா? புரியுதா? அதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் புரியுதா? இப்போ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக வந்து திமுக தான் கரெக்டாக இருக்குது. யார் முடிவு பண்ணணும் சார்? மக்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் காலத்தில் வந்து வெளியில் வந்துட்டாரு, அது உடனே வந்து ஆட்சி அதிகாரம், இது யார் முடிவு பண்ணணும்? 6 மாத காலத்தில் வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நான் கேட்குறேன், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வார்டு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாநில செயலாளர், அப்படியே வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாரா உதயநிதி. இப்படி ரொம்ப அரசியலில் கஷ்டப்பட்டு அவர் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அரசியல் களத்தில் வராரு. திமுக அரசாங்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட கள்ள கூட்டணி வைத்திருக்குன்னு சொல்லுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் ஊழலை செய்திருக்கான்னு சொல்லி அப்பட்டமாக வெளிப்படுத்தி காட்டுவார். அதிமுக ஊழல் நிறைந்த ஆக்கள் மக்கள் புறக்கணிப்பாங்க. இதை களத்தில் நம்பி மக்கள் மற்ற போய் கேட்கறோம், மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்றது யாருக்கு தான்மீக உரிமை இருக்கு? தான்மீக தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனா இந்த தேர்தல் வெற்றிக்கான தேர்தல் இல்ல, அதுக்கு நீண்ட தூரம் போகணும். அது யார் சொல்றா? முதல் தேர்தல்ல எம்ஜிஆர் அப்படின்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன் சார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா 77 நான் ஒப்பிட கேட்டேன், எம்ஜிஆர் ஒப்பிட கேட்டேன். எம்ஜிஆர் அதிமுக வந்து ஆரம்பித்து தானே வந்து ஆட்சியை பிடிச்சாரு. எம்ஜிஆர் வந்து அதிமுக வந்து ஆரம்பித்து தமிழக அரசியல் பயணம் என்ன சார்? 25 ஆண்டுகளுக்கு மேல அரசியல், காங்கிரஸ் திமுக அது எல்லாம் சேர்ந்து தான். விஜய் அவர்கள் வந்து 51 வயசு வரைக்கும் அரசியலே பார்க்கல, அரசியலே பேசல, ஓட்டே போடல.
யாருக்கும் வந்து என்ன சார் பேசுறீங்க? விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இயக்கம் ஆதரவுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி அவரோட முகத்தை காட்டி 100 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர் மன்றத்தில் பல நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். விஜய் அவர்கள் அரசியல் சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா தமிழக கலாச்சாரத்துக்கு இந்த விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு ரோட்ல உட்கார்ந்து போராடி இருக்கிறாரு. இலங்கை தமிழருக்காக போராடி இருக்காரு, மீனவருக்காக போராடி இருக்கிறாரு, என்ன சிஆர்சிக்கு எதிர்த்து மத்திய மோடி அரசாக போட்டிருக்கிறாரு. 1000 ரூபாய் 500 ரூபாய் தடை செய்யும் போது போராடி இருக்கிறாரு. இன்னைக்கு ஹிந்திக்கு போராடி இருக்கிறாரு, வக்போர்டு சட்டத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார். நேரடி போராட்டமா அறிக்கை தரையில போய் உட்கார்ந்து அறிக்கை மட்டும் தான் பார்த்தாரு. ஏன் அண்ணன் வந்து அப்ப வந்து சரியா படிக்கலையா? தரையில போய் உட்கார்ந்தாரு. இலங்கை ஒரு நாள் உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. அறிக்கையா தரையில போய் உட்கார்ந்தாரு. என்ன பேசுறீங்க? அதுக்கு நயன்தாரா நீங்க வந்து விஜயோட அரசியலை கேள்வி கேக்குறீங்க. 2011ல அந்த தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்கத்துடைய தாக்கம் இருந்தது அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. யாருக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்க? நான் கேக்குறேன், ஓபனா கேக்குறேன், யாருக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்க? உண்மையாவே பத்திரிகையாளர் பேசுங்க. ஜல்லிக்கட்டு ரோட்ல உட்கார்ந்தாரு, இலங்கை தமிழர்களுக்காக ரோட்ல உட்கார்ந்தாரு, மீனவர்களுக்காக ரோட்ல உட்கார்ந்தாரு, என்னைய சிஆர்சிக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தாரு. இன்னைக்கு வந்து பெரியாரை விமர்சிக்கிறாருன்னா உடனே கொள்கை பிறப்பிச்சாளர் ராஜ்மோகன் அறிக்கை கொடுக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் வாயால் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து வேறொன்றும் கூடாது, விமர்சிக்கிறதை ஏத்துக்க முடியாதுன்னு கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து இன்னும் வந்து பேசல, இன்னும் செய்யல. இது முழுக்க திமுக அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆட்சி ஃபெயிலியர் ஆட்சி ஆயிப்போச்சு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் 2 ஆட்சியும் சரியாக செய்யல. இஸ்லாமியர் வாக்கு ஒவ்வொரு வீட்லயும் மாறிட்டு இருக்கு சார். தனியார் சன்னனுக்கு தெரியாம இருக்கலாம், நான் களத்துல கிரவுண்ட்ல பாக்குறேன். முயற்சி நடக்குது அப்படின்றாரு. என்ன முயற்சி நடக்குது? சிறுபான்மையினர் வாக்குல விஜய் பக்கம் கொண்டு போவதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. அது சொல்லிட்டு இன்னொன்று தெரியுமா? விஜய் தனியார் என்ன திமுக ஜெயிக்கும், அதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. ரெண்டு சைடு பால் போடுறாரு பாருங்க அவர். நீங்க முழுக்க தமிழக அரசியல் களத்துல விஜய் அவர்களின் வருகையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றிருக்கிறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில திமுகவா விஜயா என்ற களம் வந்துருச்சு. அதை பார்த்து இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் பயந்துட்டு இருக்கு. எங்க வந்து நம்ம மோடியே அப்ப திமுக விசஸ் தாவேகா களம் அப்படி இருக்குன்றீங்க. அதுதான் சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யார சார் பூச்சாண்டியா காட்டிட்டு இருந்தாங்க? இதை கேட்கிறேன். இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தினால புறக்கணிக்கப்பட்ட விஷயத்தை வந்து வாக்கு யாருக்குமே வந்து போட முடியல, அதுக்கு ஆப்ஷன் இல்லாம இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி போட இருந்தார். இன்னைக்கு விஜய் களத்துல வந்திருக்கனால கண்டிப்பாக விஜய் அவர்கள் நல்லது செய்வார் என்ற வாக்கு வந்து அங்க போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. கேப்போம். திரு தனியரசு, விஜயுடைய அரசியல் என்ன திடீர்னு வந்துட்டாரு அப்படின்றீங்க. நீங்க போட்டிட்ட 2011 தேர்தலையும் விஜய் மக்கள் இயக்கத்துடைய பங்களிப்பு இருக்கு தெரியுமா? ஐயா, இப்போ மகிழ்ச்சி தானே. இப்போ நாங்கள் வந்து எங்கள் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசை நிறுவுவதற்கு இவருக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு புரட்சித் தலைவி அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரணும்னா நாங்கள் மகிழ்ச்சியை வரவேற்கிறோம். விஜயை பாராட்டத்தானே செஞ்சோம், விஜயை பாதுகாத்தோம்ல. அப்புறம் அரசியல் அனுபவம் எடுத்துக்க மாட்டீங்களா? நேரடியா பிரச்சாரத்துக்கு போறதா அரசியல் அனுபவமா? ஐயா இல்லையா, இப்போவும் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் வரவேற்க போகிறோம். இப்போ யார் இப்போ விஜய் வந்து முதலமைச்சராகணும்னு அவர் ஆசைப்படுறது தான் தவறுங்கிறேன். நீங்கள் ஒரு திரைப்பட நடிகராக இருந்து ஒரு தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு ஆபத்து வருது, மாற்று ஆட்சி இருக்கிற பொழுது உங்களுக்கு ஆபத்து வருது. அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் ஆட்சி அம்மா ஆட்சி வந்தால் ரெட்டலை வந்தால் அப்போ அம்மா முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா பாதுகாப்பு கிடைக்கணும் வந்தீங்க, குரல் கொடுத்தீங்க, ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நல்லா இருக்கிறீங்கல்ல. இப்போ நீங்களே கட்சி உருவாக்கி கட்சி ஆரம்பித்து நீங்களே முதலமைச்சர் ஆசைப்படுற அளவுக்கு உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அது எது கொடுத்துச்சு? நீங்கள் எங்களை ஆதரிச்சதுனால தான் கொடுத்துச்சு. ஆனால் அப்போல்லாம் புரட்சி தலைவி அம்மா மோடியா லேடியானாங்க. இந்துத்துவ அரசியல் இந்த ஆளுநர் மாதிரி புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பாஜக ஒரு இந்துத்துவ இந்த முருக மாநாடெல்லாம் நடக்குவாங்க. அப்போ அது ஒரு திராவிட பேர் இயக்கமாக திராவிட இப்போ எங்கள் ராஜகம்பீரன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நதியின் இரு கரையை போல தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களை பாதுகாத்தது திராவிட இயக்கம் தான், திராவிட தத்துவம் தான். அதில் எங்கள் முஸ்தபா ஐயா சொல்கிறாரு, ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தார், மீனவர் போராட்டத்துக்கு வந்தார், விவசாய போராட்டத்துக்கு வந்தார், வகுப்புக்கு சிஏஏ போராட்டத்துக்கு வந்தாருன்னா இவர் போராட்டத்தை உருவாக்கலை. போராட்டத்தில் மக்கள் அலையாக இரவு பகலாக போராடிக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இல்ல சார், ஒரு நிமிஷம். அப்ப 15 ஒரே நிமிஷம். இல்ல சார், அவரு ஒரு செலிபிரிட்டியா அங்க வந்து மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு வரல. அவர் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, மாஸ்க் கட்டிட்டு வந்தாரு. அது கவனத்தை இருக்கிறதா?
அப்புறம் எப்படி தெரிஞ்சுது? ஆமாம், இப்போ அப்போ இப்போ நீங்கள் எப்படி தெரியும்? அப்போ மாஸ்க் கட்டிட்டு வந்தார், வந்ததும் போனது தெரியாது. அவர் தன்னுடைய அரசியல் கடமையை உணர்வோடு மக்களோடு கலந்துக்கணும்னா இப்போ நம்ம எங்கள் முஸ்தபாயாவுக்கு எப்படி தெரியும் இந்த எல்லா போராட்டத்துக்கு போனார்னு? அன்னைக்கு நாளிதழில் வந்துச்சு, தொலைக்காட்சியில் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அப்படியெல்லாம் அவர் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் நான் ஒரு 10 கூட்டத்துக்கு வருவேன், ஒரு 500 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுக்கிட்டு ஒரு 5000 ரூபா செலவு பண்ணால் அடுத்த முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நினைக்கிறார்ல. அப்படி பார்த்தா எங்கள் முஸ்தபா 10 தடவை முதலமைச்சர் ஆயிருக்குன்னு சார். அந்த 500 ரூபா டீசல் இல்லை, 500 ரூபா டீசல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது அவர் படத்துல நடிச்சு அவர் சம்பாரிச்ச பணம் சார். நீங்க திடீர்னு வரீங்கன்றீங்க, திடீர்னு வருவது இல்ல, திடீர்னு வர்றது அவருடைய பணத்தை வச்சு தானே வர்றாரு. பணத்துல யாரா ஐயா சர்டிபிகேட்ல 15 லட்சம் பேர் போராடினானே, இரவு மெரினா பீச்சில் கிடைச்சானே, போலீஸுக்கிட்ட அடி வாங்கினானே, வழக்கு சுமந்து நடந்துட்டு கிடந்தாங்களே, அவங்கெல்லாம் என்ன சொந்த பணத்தில் தானே வந்து போராடினாங்க. யாருடைய பணத்தை வாங்கிட்டு மெரினா பீச்சில் வந்து 15 லட்சம் பேர் போராடினா? என் மீனவர்கள்லாம் சுட்டு டெய்லி போராடி எல்லா வகையான வழக்குகளை வாங்கி நீதிமன்றத்துக்கு இப்போ நாங்கள் அணைச்சிட்டு இருக்கிறோமே. இப்போ பாசிச எதிர்ப்பு கூட்டணியில் நான் திருமா எங்கே அந்த கட்சியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற லயோலா மணி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நானே நீதிமன்றத்துக்கு தான் அழைச்சிட்டு கிடக்கிறேன். அப்போ நாங்கள்லாம் வழக்கில் சந்தித்து போராட்ட காலத்தில் இருக்கிற நானே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆக முடியுது. இவர் எந்த வழக்கும் வாங்க மாட்டார், போராட்டத்துக்கு வர மாட்டார், போராட்டத்தை களத்தை இவர் உருவாக்க மாட்டார், மைக் செட் கட்ட மாட்டார். யாராவது ஒரு நடத்தினா சிஏஏ போராட்டத்தை தமிழக வெற்றி கழகமும் விஜய் மக்கள் இயக்கமாக நடத்துச்சு. அந்த மக்கள் உயிரை கொடுத்து போராடுறாங்க. இவர் போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து எழுந்துட்டு வர்றாரு. அப்படின்னா இவர் முதலமைச்சர் ஆகிட்டு வரணும். அப்புறம் நானே முதலமைச்சர் ஆகக்கூடாது? அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு வர்றாங்க. போராட்டத்துக்கு அனுமதி கிடைச்சிச்சா? நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்காங்க. ஆமா ஐயா, இப்ப யாரு போராடல? இப்ப 24 மணி நேரம் எங்க போராட அனுமதியும் கிடைக்கலையேன்னு தானே அவங்களுடைய வாதம். ஐயா தடை மீறி பண்ண சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஜனநாயகத்தில் காவல்துறை அனுமதி கொடுக்கல. ஏன் நீ தடை மீறி போன் பண்ணி போராட்டம் நடத்தி தான் எங்கள் மேலே வழக்கு. இப்போ நான் எங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில், ஐபிஎல் கிரிக்கெட் போராட்டத்தில் மோடியை திரும்பி போன வழக்கு எனக்கு வழக்கு இருக்குது. 3 வழக்கு சென்னையில் காவல்துறை எதிர்த்து போராடித்தான் வழக்கு இருக்குது. ஏன் விஜய்க்கே வழக்கு வாங்கக்கூடாது? ஒரு 10 வழக்கு வாங்குங்க, பாஸ்போர்ட்டை கட் பண்ணுவான், உங்களுக்கு எல்லா வகையான அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்கிற நான் ப்ராக்டிக்ஸ் வாங்கங்கிறேன். எங்கள் முஸ்தபா மேலோட வழக்கு இருக்குது. ஐயா விஜய் வரக்கூடாது. சினிமாவில் மட்டும் நீங்க களத்தில் இறங்கி மக்களை திரட்டி போராடுறீங்க, வழக்குகள் வாங்குறீங்க, எதிரி அடிக்கிறீங்க. இப்ப பல களத்தில் வந்து மவுண்ட் ரோட்ல வந்து நீங்க போராடுங்க, வழக்கு வாங்குங்க, நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், உங்களை பாதுகாக்கிறோம். திரு பொங்கலூர் மணிகண்டன், களம் திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு மாறுது அப்படின்றாரு திரு முஸ்தபா. இல்லைங்க, அதாவது விருப்பப்படுவதும் ஆசைப்படுவதும் யாரும் தடுக்கக்கூடிய ஒன்று இல்லைங்க. எல்லோருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படணும் சொல்ற மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சி என்று நிறைய பேர் பார்த்துட்டோம், நிறைய பேர் சொல்றது கேட்டோம். இது காலத்தினுடைய அந்த அளவுகோல் என்பது ஒரு எல்லை கட்டுதுங்க. அதனால சிந்தனைக்கு தடை வர முடியாது, விருப்பத்துக்கு நம்ம வந்து முட்டுக்கட்ட முடியாது. விருப்பப்பட்டு அவ்வளவுதான், மக்கள் தான் எஜமானர்கள். அதனால அதிமுக என்பது 54 ஆண்டு கால வரலாற்றுல 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டு இருக்கிறது, என்ற திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது. எனவே வாக்கு கேட்பதற்கு அதிமுகவுக்கு எல்லாரும் முனையளவும் குறையாமல் அனைத்து தகுதி உண்டு. எனவே அதிமுக மற்றவர்கள் விருப்பத்தில் தடை செய்யாது. ஜனநாயகத்துல சரியானதான். யார் வேணா வரல சார். அந்த மொமெண்டத்தை இப்ப விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் என்ன செய்தியை உணர்த்தும்? இந்த கூட்டம் திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல விஜய்க்கு போகுது அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப நீங்க இப்ப விஜய இல்லை வேற ஒன்றும் இல்லை மணியண்ணனையா. இப்போ நம்ம வந்து விஜய் வந்து அல்லது விஜய் சார்பாக எங்கள் முஸ்தபாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போகிறோங்கிறது அந்த செய்தியும், அதிமுகவையும் போல திமுகவை போல நாங்கள் பாஜகவிட அடிபடி மாட்டேன்னு இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் நம்ம அதிமுக விஜய் விமர்சிக்காமல், விஜயை அம்பலப்படுத்தாமல், விஜய்க்கு போகிற வாக்கு நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காளர்களை மடைமாற்றி திராவிட பேர் சிறிய புற்றீசல் போல உருவாகிற ஒவ்வொரு சிறிய கட்சிகளுமே இந்த மாதிரி அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வச்சு அந்த கட்சி தங்களை தாக்காதா, அப்பதான் மீடியா மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நிச்சயமா. அதாவது இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல அதிமுக திமுக 2ஐ தவிர மற்ற கட்சிகளை பற்றி எல்லாம் பெரிய ஒரு அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த வரையிலும் இதுவரை பலரை புதிய கட்சி உருவாக்கி பலரை பார்த்தாச்சுங்க. அதனால இதெல்லாம் பொருட்டே அல்லங்க. இது வந்து பெரிதுபடுத்துறது நாம் தான். நீங்க கூட்டம் வர்றது திரு கருணாநிதி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும் 1989 பொங்கலூர்ல
விஜயலட்சுமி பழனிசாமி நின்னாங்க. பிரம்மாண்ட கூட்டம் திமுகவுக்கு. ஆனா 3வது கோஷம் திமுக. அது கூட்டம் வர்றது வேற விஷயங்க. அதாவது அன்னைக்கு விவசாய சங்கம் வந்து என்.எஸ். பழனிசாமி குறி வாக்குல தோத்தாரு. அப்போ கூட்டம் மட்டும் ஒரு கட்சியை ஒரு ஆட்சியை தீர்மானிக்காது, உறுதிப்படுத்தாது. அதெல்லாம் அந்த காலம்ங்க. நீங்க மக்களுக்கு தெளிவா தெரியுங்க. இப்ப நீங்க கடைக்கோடி வரையிலும் அமைப்பு உள்ள கட்சி. எங்க ஊர் தாயம்பாளையம், எங்க ஊர் பாத்தீங்கன்னா அதிமுக வலிமையா இருக்குது. ஒவ்வொரு ஊரை சொல்லலாம். இப்ப திமுக இருக்குது சொல்லலாம். அப்போ என்ன கட்சி எந்த ஊர்ல இல்லை என்பது இந்த 2 கட்சிகளும் தெரியுங்க. ஒவ்வொரு கட்சியுமே தெரியும். அதனால நான் முன்னாடி சொன்னேன், அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா தனியார் சொல்ல வருங்காலம் அமைச்சர் சொல்லலாம். யாரும் வேண்டாங்க, தடுக்க முடியாது, தானாயிடுது. ஆனால் ஓட்டு போடுற மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. அவர்கள் மத்தியில அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி எவ்வளவு, இப்ப வாக்குச்சாவடி முகவெடுத்துக்கு 67,000 மேல் இருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எப்படி ஒரு கட்சி அமைக்குதுன்னு பாருங்க. அது அதிமுக எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இதன் பொருட்டு ஒவ்வொருவரையும் நாங்க திமுகவை தவிர எந்த கட்சியும் அதிமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சிக்கிற அளவுக்கு அந்த கட்சி உயரமானதல்ல என்பது கருத்து. சரி, ஓகே. நான் அப்படியே இறுதி பார்வைகள் வாங்கலாம் அப்படின்னு திரு ராஜகம்பீரன் இருந்து. விஜய் தனித்து நிற்பதன் மூலமாக ஒரு கூட்டணியை உருவாக்குவதன் மூலமாக திமுக, அதிமுக, பாஜக, இன்னும் சில கட்சிகள், தாவேகா, மேபி இன்னும் சில கட்சிகள், இங்கே நாம் தமிழர், யாருக்கு பாதகம், யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம், யாருக்கு திமுக அதிமுகவினுடைய பலத்தோடு ஒரு தமிழக வெற்றி கழகத்தை வந்து முதல்ல ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு 10% வாக்கு வங்கி எப்பொழுதுமே சுழற்சி முறையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது பாமகவிடம் இருந்திருக்கிறது, மதிமுகவிடம் இருந்திருக்கிறது, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி என்று வரிசையாக அது ஒரு சுழற்சி முறையாக அது ஒரு மியூசிக் சேர் மாதிரி சுற்றி இருந்திருக்கிறது. அந்த சுழற்சியில இப்பொழுது இவர் வந்து அந்த 10% உள்ளான வாக்கு வங்கிக்குள்ள இவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார். அந்த 10 தாண்டிட்டா அவர் ஒரு அரசியல் சக்தி மேபி இந்த எலெக்ஷன் இல்லைன்னா தொடர போறாரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது அன்றன்று தான், அதாவது இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அது மட்டும் தான் நிஜம். நாளைக்கு என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே வந்து அடுத்த எலெக்ஷன்ல என்ன வரப்பாருன்னா, அடுத்த எலெக்ஷன்ல வேற யார் வரப்போறான்னு தெரியலையே. அரசியல் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிடத்தக்க முதல் தலைமுறை வாக்காளர்களில் ஒரு குறிப்பிடத்தக்க 2K கிட்ஸ்ல இருந்து ஒரு வாக்கு வங்கியை அவர் உருவாக்குவார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் மகளிர் சார் வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்க, அப்ப மகளிர் ஓட்டு போவாங்க. இல்ல அந்த ஓட்டுல ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இல்லாமல் அந்த இட மிஷின்ல ஏறி நின்றா எவ்வளவு வெயிட்னு காட்டும்ல, அது மாதிரி தனக்கு என்ன பலம் இருக்கிறது, தனக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பதை பார்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அவருக்கு இந்த தேர்தல் இருக்குமே தவிர அதை தாண்டி எந்த தாக்கத்தையும் விஜயால் உருவாக்க முடியாது. என்னன்னு கேட்டு கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய சார் தனியார் சொல்கிறாரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நடிச்சுட்டு ஓட்டு போட்டு போக வேண்டியதானே, இதுதான் பாசிசம், இதுதான் பாயாசம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதே தனியார் சன்னை வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஜெயலலிதா மாட்ட போய் சீட்டு கேட்பாரு. அதே தனியார் சன்னை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த நடிகருக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கான்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சார் கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தில் இன்னும் கூட்டணி முடியாவில் ரெட்டையிலையும் ரெட்டையிலையும் உதயசூரியன் டெபாசிட் இழந்த எங்க முடிவாகலன்றீங்க? எங்க முடிவாயிருச்சு நீங்க பாருங்க, விஜய் வந்து நான் தான் சிஎம் கேண்டிடேட், அப்போ அதிமுகவுக்கு போக முடியாது, சரி திமுகவுக்கு போக போறது இல்ல, நாம் தமிழர் நாங்கள் எங்கே போக போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 முனை போட்டி சார். இன்னும் பார்த்தீங்கன்னா சார் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் காலையில் ஒன்று பேசுகிறாரு, மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பேசுகிறார், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பேசுகிறார், தூங்கி முழிச்சோன்னு ஒன்று பேசுகிறார். சார் பார்க்குறீங்களா கம்யூனிஸ்ட் என்ன பேசுறாரு? சார் என்னோட இறுதி கட்டம் புரியுதா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேடம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஜான் பாண்டியன் எங்க, கிருஷ்ணசாமி எங்க, ஜி.கே. வாசன் எங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி நிலையில போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது டிசம்பர் வரைக்கும் முடிவு ஆகல சார். இதுதான் நான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் தமிழக அரசியல் களத்துல இது டெய்லி வந்து பிரேக்கிங் நியூஸா ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு தான் இருக்க போது. அரசியல் இவர் சொல்றாருல அடுத்த வருஷம் மாறும்னு, இந்த அரசியல் சட்டமன்ற தேர்தலிலே பல மாற்றங்களை பார்க்க தான் போறோம். சுருக்கமா இல்லையா, இப்போ தத்துவ உறுதி இல்லாத, கோட்பாட்டு உறுதி இல்லாத ஒரு விஜய் அவருக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாடு மாதிரியான ஒரு தத்துவ பூமியில் அப்படிப்பட்ட அந்த வாக்கு மடைமாறுவது என்பது தமிழ் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்த வளர்ச்சிக்கும் தடையாக இருங்கிறதுனால தான் அந்த பார்வையில் தான் தனியரசுக்கு வருத்தம். தனிப்பட்ட விஜய் மீது அளவற்ற பாசம் தனியரசுக்கு உண்டு. எங்கள் முஸ்தபாவை விட கூடுதலாக நான் முஸ்தபாவை நேசிக்கிற மாதிரி தான் எங்கள் விஜயை நேசிப்பேன். ஆனால் விஜய் ஒரு தலைவனாக வந்து தமிழ்நாட்டை ஆளுகிற தகுதி இருக்கிற பொழுது 8 கோடி தமிழையும் டெல்லியில்
இருந்து பாஜகவினுடைய இந்துத்துவ கருத்துக்களில் இருந்து சர்வதேச அழுத்தத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு எந்த பங்களிப்பை விஜயால செய்ய முடியும்? ஏன்னா தத்துவ உறுதி இல்லாத, கோட்பாட்டு உறுதி இல்லாத, அரசியல் பற்று இல்லாத ஒரு கொள்கை தலைவர்கள் யாரு? தமிழ்நாட்டில் எடுப்பாங்க இவ்வளவு தத்துவம் இல்ல, என்ன தத்துவம் இல்ல, எது தத்துவம்? இஸ்லாமிய தீவிரவாதி சொல்ற தத்துவமா? இல்ல மதுரை ஆணையத்துல ரெண்டு விஷயமா குஜராத்ல நரேந்திர மோடி சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்னு திமுக பேச்சு அது தத்துவமா? அப்துல் கலாம் கரிக்கடை இதெல்லாம் தத்துவம். ஓகே, ஒரே நிமிஷம் ஐயா கார்கே, இப்ப இவங்க தீர்மானத்திலேயே சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து வேற மாநிலத்தை போல தமிழ்நாட்டை ஏமாற்றி விட முடியாது பாஜகவோ அல்லது மதசார்பற்ற சக்திகளோ, இங்க மக்களை பிளவுபடுத்த முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. ஏன் பிளவுபடுத்த முடியாதுன்னா திமுக அணியில் இருக்கிற இந்த தத்துவம், திமுக இருக்கிற திராவிட கருத்தியில் இருக்கிற தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் அம்மா முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இந்த திட்டம் இருக்குல்ல, இதுதான் நம்மை பாதுகாத்து வச்சிருக்கு. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக இருக்கு. ஆகவே அந்த புரிதல் விஜய்கிட்ட இல்லாம நீங்க விஜய்க்கு வாக்களிச்சு என்ன பயன்? அதுதான் கேள்வி. ஓகே திரு பொங்கலூர் மணிகண்டன், விஜய் தனித்து நிற்பதால, ஒரு கூட்டணி அமைப்பதால அதிமுகவுக்கு பெரிய பாதிப்புன்னு பார்க்கலையா? இல்லைங்க, அதாவது எளிய மக்களின் பாதுகாவலராக இருக்கிற ஐயா எடப்பாடி அவர்கள் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி சுற்றுப்பயணம் மிகப்பெரிய எழுச்சியை எளிய மக்களுக்கு உருவாக்குங்க. யார் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்ப ஒற்றை நோக்கம் கொண்ட அதிமுக கடந்த காலத்தில் திமுக செய்து கொண்டே வந்த தவறுகளை எல்லாம் முற்றாக புறக்கணிக்கிற அளவில் மக்கள் இருக்காங்க. மக்கள் மத்தியில் ஏற்படுகிற எழுச்சி மூலமாக அதிமுக 26 வெல்லும். எடப்பாடியார் மீண்டும் 2ஆம் முறை முதலமைச்சர் ஆவார். நாடு சுபிட்சம் அடையும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, யாருக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படின்றத தாண்டி இந்த 4 முனைக்குள்ள யாரெல்லாம் வரப்போறாங்க, யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்றதும் அடுத்த 8-9 மாதங்களுக்கு செய்தியாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.